கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானிப்பதற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிப்பதற்காக யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய 2 வசனங்களை நாம் கவனிக்கவிருக்கிறோம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய 2 வசனங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ என்று சொல்லும் போதே ஒரு பெரிய வேறுபாடு காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு காரணம் என்ன என்றால், உலகத்திலிருந்து வருகிற ஞானத்தை பற்றி அதற்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஞானம் விரோதம், பொறாமை, வைராக்கியம், பகை, சண்டைகள், வம்பு, வழக்கு இவைகளெல்லாம் நடப்பிக்கக்கூடிய மக்கள் அதை நியாயப்படுத்துகிறார்கள். அதற்காக நீதிமன்றங்களுக்கு சென்றாலும் அங்கேயும் அவர்கள் வாதாடி அவர்கள் செய்தது நியாயம் என்று ஒரு நீதியையும் கூட பெற்றுக்கொள்ளலாம். தாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று அவர்கள் வீம்பாக பேசலாம். சத்தியத்துக்கு விரோதமாக கூட அவர்கள் அநேக நேரங்களில் பெருமையாய் பேசுகிறார்கள். அந்த ஞானம் அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, அது உலகத்தில் உள்ள ஞானம். அது ஜென்ம சுபாவத்துக்குரியது, லௌகீக சம்பந்தமானது, அது பேய்த்தனமானது, டெவிலிஷ், பேய்த்தனமானது. ஆக அப்படி ஒரு ஞானம் இருக்கிறது. லௌகீக சம்பந்தமானது, மனுஷனுடைய சொந்த சுபாவம், பிறவி குணம். அவர்களுடைய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மிருக குணம் இருக்கிறது. மிருக குணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது. நேற்று நீங்கள் கவனித்தீர்களோ என்னமோ செய்தியில், ஒரு 60 வயசான ஒரு ஊழியக்காரரை ஒரு சபைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு சகோதரி கொன்று விட்டார்கள். ஊழியக்காரர் சென்னிமலை பக்கத்தில் நினைக்கிறேன். செய்திகள் வந்திருக்கும், நீங்கள் படிச்சிங்களா என்னன்னு தெரியலை. ஆண்டவர் அறிஞ்ச சகோதரி தானே, கிறிஸ்தவங்க தானே. திடீர்னு எப்படி கொண்டாங்க? எல்லா மனுஷனுக்குள்ளேயும் மிருக குணம் இருக்கிறது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் மிருகம் போல சில நேரம் செயல்பட்டுருவாங்க. கர்த்தரை அறியாமல் இருந்தால் அதுதான் மேலோங்கி நிற்கும். அது லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனமானது. ஆனால் இன்னொரு ஞானம் இருக்கிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆக ஏற்கனவே யாக்கோப்பு சொல்லுகிறார், உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, 13வது வசனம், அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த ஞானம், அந்த ஞானி என்பது அது உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானம், சொந்த முயற்சியில் அடைகின்ற ஞானம், புத்தகங்களை கேட்டு படித்து பெற்றுக்கொண்ட ஞானம், பிரசங்கங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற ஞானம். அது வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியிலே. அந்த ஞானத்துக்கு வேறு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்றும், சிலர் தங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள், தங்களுக்கு அனுபவம் அதிகம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், சபையில் தொடர்ச்சியாய் வருகிறவர்கள், சபையினுடைய நிகழ்ச்சிகளிலே பல்வேறு விதங்களிலே பங்கெடுக்கிறவர்கள், காணிக்கை கொடுக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், அழகாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள், சுவிசேஷ ஊழியங்களிலே பங்கெடுக்கிறவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம், சண்டை, சச்சரவு, கலகம், பொறாமை, பெருமை, வழக்கு, வம்பு இவைகளிலே ஈடுபட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து யாக்கோப்பு சொல்லுகிறார், நீ உன்னை ஆவிக்குரியவன் என்று சொன்னார், உங்கள் ஞானி விவேகியுமாய் இருக்கிறவன் என்று சொன்னால் அந்த ஞானமே வேற. அந்த ஞானம் கிரேக்க மொழியில் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது உலகத்திலே சொந்த முயற்சியில் அக்வயர்டு விஸ்டம்,
அது வேறு. அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே என்று அடுத்து சொல்லும் போது சோஃபியா என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்திற்கு கிரேக்க மொழியிலே அது தெய்வீக ஞானம். அது தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் வேத வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற ஒரு ஞானம். அப்படி ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். அப்படி நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய நடக்கையில அதை வெளிப்படுத்துங்க. வெறும் பேச்சில் அல்ல, நடக்கையில விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி, உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னா அதை உன் கிரியையில காண்பி என்று சொல்லுகிறார். நான் கிரியையினாலே என் விசுவாசத்தை காண்பிக்கிறேன், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுகிறார். ஆகவே இங்கே இப்படி ஒரு ஞானம் இருக்கிறது உலகத்துல. அந்த ஞானத்தை அநேகர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இங்கேயும் நம்ம கூடி இருக்கிறோம், வேதவசனத்தை கேட்கிறோம். ஆனா நமக்குள்ள சண்டை இருக்குது, நம்ம சச்சரவு பண்றோம், நமக்குள்ள பொறாமை இருக்குது, நமக்குள்ள கசப்பு இருக்குது, நமக்குள்ள எரிச்சல் இருக்குது, நமக்குள்ள வைராக்கியம் இருக்குது, நமக்குள்ள பழிவாங்கும் உணர்வு இருக்குது, நமக்குள்ள வாக்குவாதம் இருக்குது, வம்பு இருக்குது, வீண் பெருமை பேசுறோம். நம்முடைய நாவை அடக்க நம்மளால முடியல. பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம விட்டு கொடுப்பதும் இல்லை. நானே என்ன ஆளை பார்க்கிறேன், என் ஜென்ம சுபாவம் என்னை ஆளுகை செய்கிறது. ஆக இப்படி நமக்குள்ளேயே இருக்கிறோம் பாருங்க. எவ்வளவோ வருஷங்களா நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிறோம். ஆனாலும் நாம் இதுவரைக்கும் உலக ஞானத்தோடையே செயல்படுகிறோம். பரத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கின்ற தெய்வீக விவேகம் இருக்கிறது. அது தேவனுடைய சுபாவங்களை, இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வீக ஞானம். அதை பற்றி இங்கே எழுதியிருக்கிற பரத்திலிருந்து வருகிற ஞானமோ இது சுத்தம் உள்ளது, பியூர். அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பியூர். ஆக்னஸ் அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்னஸ், சிலர் அப்படி பேர் வச்சிருப்பாங்க. அப்படின்னா HAGNOS, ஆக்னஸ் சொல்றோம். பியூர், சுத்தமானது, பரிசுத்தமானது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் பரிசுத்தமானது. பால்ல தண்ணி கலந்தா, தண்ணியும் பாலும் கலந்தா அது கலப்பு நிறைஞ்சது, கலப்புள்ள பால். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஞானம் கலப்பில்லாதது, சுத்தமானது, ஜெனியூன், உண்மையானது, நம்ப தகுந்தது. இப்படி இதயத்தில் சுத்தம். இதயத்தில் சுத்தம். சுத்தம்னா எங்க? வெளியில சுத்தம் அல்ல. பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு உள்ளத்துல சுத்தத்தை கொடுக்குது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள இருந்து தான் பொல்லாத சிந்தனைகள், இல்லையா? பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, சண்டைகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள், சூழ்ச்சிகள் எல்லாம் இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் தான் அவனை தீட்டுப்படுத்துகிறது, அசுத்தப்படுத்துகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும், மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட உறவுகளை அசுத்தப்படுத்துவது, தீட்டுப்படுத்துவது இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் தான். ஆக சுத்தம் எங்கே? சுத்தம் வெளியில சுத்தம் இல்லை. கைகால கழுவி கிடுவதல்ல, முகத்தை கழுவுறதல்ல, தேவைப்பட்டால் குளிச்சு தலை முழுவதும் குளித்துக் கொள்வதல்ல. இதயத்தில் சுத்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதய சுத்தம். அந்தரங்கத்தில் என்னுடைய ரகசிய வாழ்க்கையில் பரிசுத்தம். இது தேவன் அருளும் ஞானம். சுத்தமானது, சுத்தமானது. எவ்வளவு உயர்தரமானது பார்த்தீங்களா? எவ்வளவு மேன்மையானது பார்த்தீங்களா? தேவன் அருளுகின்ற ஞானம் சுத்தமானது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆக சுத்திகரித்துக்
ஆனால் நாம் நம்முடைய அழுக்கரை அடிக்கடி கழுவிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தம். கிறிஸ்டியன் பர்ஃபெக்ஷன், நாட் சின்லெஸ் பர்ஃபெக்ஷன். பாவமில்லாத பரிசுத்தம் இங்க கிடைக்காது, அது பரலோகத்துல தான். நாம வாழுகின்ற இடத்தை சுற்றி பாவத்தின் சன்னிதானம், சாநித்தியம் இருக்கிறது. எவ்வளவுதான் வேண்டான்னு சொன்னாலும், ஒட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் எங்கேயோ ஒட்டிரும், எங்கேயோ ஒட்டிரும். சில வீடுகளில் வெள்ளையடிச்சிருப்பாங்க, அது சுண்ணாம்பு நம்ம மேலே ஒட்டிரும். நம்ம ஒட்டணும்னு சொல்லி போய் தேய்க்கிறது இல்லை. ஆனால் எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு திரும்பும் போது நமக்கே தெரியாமல் கொஞ்சம் சுண்ணாம்பு நம்ம சட்டையில், நம்முடைய உடலில் ஒட்டிடும், நமக்கு தெரியாது. இப்போ யாராவது சொல்லுவாங்க, என்ன இப்படி வெள்ளையாக இருக்குன்னு. அதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும், அப்படியா, ஓஹோ, சில கரைகள் ஒட்டிவிடும். பாவ சன்னிதானம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாவமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற ஒரு முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆக நம்ம பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்கு அதிக முன்னுரிமை நாம் கொடுப்போம். அதுதான் தெய்வீக ஞானம். தெய்வீக ஞானம். நீங்கள் ஞானி, நாம் ஆவிக்குரியவன் என்று நீங்கள் சொன்னால், இதை வைத்து நீங்கள் உங்களை உரசி பார்த்து கொள்ளலாம், நீங்கள் உங்களை பரிசோதித்துக் கொள்ளலாம். எனக்குள்ளே பரிசுத்தத்தை பாதுகாப்பதிலே துடிப்பு இருக்கிறதா? நான் அனுதினம் பரிசுத்தமாய் ஜீவிக்க நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறேனா, நாடுகிறேனா? யோசித்து பாருங்க. இல்லை ஆசீர்வாதத்துக்காக, ஆசீர்வாத வேட்டைக்காக அலைகிறீங்களா? ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம், 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 இதுக்காக போறீங்களா? இல்லை பரிசுத்தத்துக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட ஓடுறீங்களா? யோசித்து பாருங்க. தினசரி அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். உங்களுக்கு அவர் மேல அப்படி நம்பிக்கை இருந்தால், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எங்கேயாவது எந்த சாமியாவது இப்படி சொல்றத நீங்க கேட்டிருக்கீங்களா? எத்தனையோ கிரந்தங்கள், எத்தனையோ வேதங்கள் நிறைய இருக்கு. எங்கேயாவது எந்த சாமியாவது என்னைக்காவது நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஏன் பைபிள் வேண்டாங்கிறாங்க தெரியுமா? இப்படியெல்லாம் திட்டமும் தெளிவுமா ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது, பயமா இருக்குது. அதனால பைபிளை எதிர்க்கிறாங்க. இது வெளிச்சம், ஆகவே இருள் வெளிச்சத்தை பகைக்கிறது. ஆனால் இருள் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது வெளிச்சத்தை. ஆக நம்ம ஒவ்வொரு நாள் நீங்க பரிசுத்தத்துக்காக நேரம் எடுக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களை பரிசுத்தமானது, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சொப்பனம் அல்லங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசுவார். சொப்பனம் எல்லாம் ரெண்டாம் தரமானது, மூணாம் தரமானது. சத்தம் கேட்கறதெல்லாம் அப்புறம். தேவன் தம்முடைய வார்த்தையை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அதிகமாய் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நீங்க அடைகிற அனுபவங்கள், உங்களுக்கு வருகிற அசரீரி சப்தங்கள், நீங்கள் பார்க்கிற சொப்பனங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற தரிசனங்கள், சகலத்தை விட மேன்மையானது தேவனுடைய வார்த்தை. இந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நீங்க எவ்வளவு கவனமா எடுத்து உங்களுடைய சுத்திகரிப்புக்காக நாள்தோறும் தெய்வ சமூகத்தில் நீங்கள் போகிறவர்களா இருந்தால், நீங்கள் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அது சுத்தமானது, பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தம் நீங்க தயாரிக்கிறதல்ல, உலகத்திலிருந்து தயாரித்து கொடுக்கறதல்ல, இது இங்க எங்கேயோ மேனுஃபேக்சர்ட் அல்ல. இது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தினசரி பரிசுத்தப்படுத்துவார். அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். ஆக உங்களுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கங்கள், மோட்டிவ்ஸ், இன்டென்ஷன் ஆஃப் யுவர் ஹார்ட் டிஸ்போசிஷன், உங்களுடைய இதயத்தின் அந்தரங்க சிந்தைகள் கூட பரிசுத்தப்படுத்தப்படும்.
ஒரு ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னா கூட சரியான நோக்கத்தோட, ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்ய போனா கூட சரியான நோக்கத்தோட செய்ய ஆண்டவருடைய ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். வித்தவுட் அல்டீரியர் மோட்டிவ்ஸ், கலப்பான நோக்கங்களோட அல்ல, சுயநலமான நோக்கங்களோட அல்ல, கலப்பில்லாத பரிசுத்தமான சிந்தையோட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய கிருபை தருவார். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. கலப்பில்லாத நோக்கங்கள். சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு. தடாலடியா நிறைய பேர் உதவி செய்யறேன்னு இறங்குறாங்க. எதுக்கு இறங்குறாங்க? விளம்பர பிரியர்கள். நிறைய பேர் விளம்பரங்கள். பார்த்தீங்களா என்ன எப்படியெல்லாம் போகுது பாருங்க. என்ன நோக்கம்? நோக்கம் என்ன? அவங்களுக்கு எல்லாம் சுயநலமான நோக்கங்கள் இருக்கிறது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமானது, பியூர் ஆக்னஸ். ரெண்டாவது 8 விஷயம் எழுதியிருக்கு அங்க. ரெண்டாவது சமாதானம். பின்பு சமாதானம், சமாதானம் அப்படி ஒரு வார்த்தை. பீசபிள், பீசபிள். ஐரின் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? ஐரின். சிலர் பேர் வச்சிருப்பாங்க ஐரின். அதுதாங்க, அதுதான் பீசபிள். பீஸ், பீசபிள், சமாதானம். அப்படின்னா என்ன? இவங்க சண்டைகளை உருவாக்க மாட்டாங்க, சச்சரவுகளுக்கு காரணமா இருக்க மாட்டாங்க. They will not become troublemakers. They are peace lovers, peacemakers. ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத்து, அவனை எப்படி விட்டுட்டு போறதுன்னு சொல்லி இவருக்கு ரொம்ப குழந்தை இல்லையா இவருக்கு, ஆபிரகாமுக்கு. அதனால அண்ணன் இறந்து போயிட்டார். அண்ணன் பையனை தத்தெடுத்த மாதிரி ரொம்ப செல்லம் கொடுத்து நேசிச்சு வளர்த்தார். ஆண்டவர்கிட்ட ஒரு சத்தம் வந்தது ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமே, நீ உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். எவ்வளோ சிரமமான விஷயம். ஆபிரகாமுடைய அப்பா பெரிய ஜமீன், அவர் பெரிய அங்கே உள்ள நாட்டாம, அவரை தான் அந்த ஊருக்கே தலைவர். அவருடைய பையன் அடுத்து நாட்டாம, பரம்பரையா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னா ஈஸியான விஷயமா? ரொம்ப தீர்மானத்திற்படி மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமான பிறகு இந்த உலகம் அவருக்கு கவர்ச்சியா இல்லைதான், உறுதியான தீர்மானம் எடுத்துட்டார், போறதுதான். அப்படி போகும்போது உன் இனத்தை விடுன்னு சொன்னாரு ஆண்டவர். ஆனா எப்படி விடுறது? லோத்தை எப்படி விடுறது? அப்பாவை எப்படி விடுறது? அப்பா காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆள்றாரு, மகனே போயிடாதடா, யாருடா எனக்கு கொல்லி வைப்பா கடைசியா, நீ ஒருத்தன் போயிட்டேனா? நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளோ சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் பெற்றுமே கொல்லி வைக்க கூட மகன் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்களே. போயிடாதடா, போகாத, நான் செத்த பிறகு கூட நீ போ, நீ போ. வெகு நாள் போராட்டம் இருந்திருக்கும். கடைசியில் தேராகையும் கூட்டிகிட்டு தான் போக வேண்டியதாச்சு. போகிற வழியெல்லாம் தேராக என்ன பாடுபடுத்தினாரோ தெரில, ஆறானில் வச்சு செத்து போயிட்டார். அது பிறகு தான் கானானுக்குள்ளே போக முடிஞ்சது. ஆறானில் போய் வெகு வருஷம் இருந்துட்டாங்க போல இருக்கு. ஆறான்லேருந்து புறப்படும் போது அவருக்கு வயசு 75. பயணம் புறப்பட்ட போது 70 இருந்திருக்குமா 60 இருந்திருக்குமா தெரியல. இந்த லோத்து ஒட்டிக்கிட்டே கூடயே கூட்டு போயிட்டார். பார்த்தீங்களா, இந்த லோத்து பாருங்க, அவர் மாமிச சிந்தை உள்ள ஒரு விசுவாசி. ஆபிரகாமுடைய சிந்தை, ஆன்மீக சிந்தை, தெய்வீக சிந்தை அவருக்குள்ள இல்ல. இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்பவும் போராட்டம் தானே. ஆண்டவர் தெரிஞ்சுதானே சொன்னாரு, என்னத்தை கூட்டிட்டு போகாதன்னா விட்டுட்டு தான் போடும். அண்ணன் பையன் எப்படி விடுறது? செல்லமா வளர்த்துட்டேனே, எனக்கு பிள்ளை இல்லையே, அண்ணன் வேற செத்து போயிட்டாரு, எப்படி அம்போன்னு விடுறது? என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படியெல்லாம் நினைச்சவரு முழுசா ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய முடியல, கூட்டிட்டு போயிட்டாரு. போன இடத்துல எப்பவுமே லடாய் தான் 2 பேருக்கும்.
ஆபிரகாம் எத்தனையோ காரியங்களில் பொறுத்து 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 அண்ணன் மகன். ஆனால் அவன் சித்தப்பையன்னு பார்க்கறதே கிடையாது. அவனும் விசுவாசி தான், விட்டுட்டு வந்துட்டானே. கானானுக்குள்ளே வந்தாச்சு இல்ல, கானானுக்குள்ள வந்துட்டான், கர்த்தருக்குள்ள வந்தாச்சு, அனுபவங்கள்லாம் இருக்கு. ஆனா ஆபிரகாம் கூட எப்பவுமே வழக்கு, வாக்குவாதம், சண்டை. எனக்கு 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 ஏன் சொத்து, ஏன் ஆடு, எனக்கு என்னுடைய பிள்ளை. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், இவங்களெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய கனவு. அவருக்கு ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஒரே சண்டை, வாக்குவாதம். அங்கிட்டு அடிச்சுக்கிடுவாங்க. ஆபிரகாம்கிட்ட வந்து ஆபிரகாமுடைய ஆட்கள் சொல்லுவாங்க, மந்தை மேய்ப்பர்கள், இப்படி ஆயிப்பிடிச்சு எஜமா அப்படின்னு. என்னப்பா நீங்கள் செஞ்சீங்க? எங்களை அடித்தாங்க, நாங்கள் திருப்பி அடித்தோம். யார் முதல்ல அடித்தாங்க? அவங்க தான் அடித்தாங்க, அதனால தான் நாங்கள் திருப்பி அடித்தோம். அடிக்காதங்கடா, என் பையன் அவன். ஏடா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம், ஏன் அடிச்சிங்க? சரி பண்ணுங்க. எப்போவுமே சண்டைக்கு வர்றாங்க, தண்டி காட்டுற இடத்துல பிரச்சனை. சரி, அவங்க தான் ஆடு முதல்ல குடிக்கட்டும், பரவாயில்ல, விட்டு கொடுங்க. ஆபிரகாம் சொல்கிறார். ஆனால் லோத் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னடா ஆச்சு இன்னைக்கு? நாங்கள் முந்தி அடிச்சிட்டோம், முறைச்சு பார்த்தாங்க, அப்பவே அடிச்சிட்டோம். ஒரு பயலுக்கு பக்கத்தில் வர முடியல, கட்டையை எடுத்து வீசி மூஞ்சி மோரையெல்லாம் உடைச்சிட்டோம். வெரி குட், அப்படிதான் செய்யணும். மறுநாள் வந்து இல்லை நாங்கள் இன்னைக்கு அடிக்கலை அப்படின்னா, என்னத்தடா திங்கிறீங்க? என் சோத்தை தின்னுட்டு எனக்கு உண்மையா இல்லையா? அடிங்கடா, வர்றதை நான் பார்த்துக்கிறேன். யாரு? லோத்து. சண்டையை கிளப்பி விடுறது, பிரச்சனையை கிளப்பி விடுறது. ஒரு நாளும் ஓயவே இல்லை. ஏன்? எனக்கு அவருக்கு பிடிக்கல. ஆபிரகாமோட இருக்கிறது, ஆபிரகாமோட நடக்கிறது, ஆபிரகாமுடைய சிந்தையோட ஒத்து போறது பிடிக்கல. சித்தப்பனுக்கு பைத்தியம். ஒரு இடத்துல ஒன்னா உருப்படியாக குத்த வச்சிருக்க மாட்டார். சும்மா அங்கே போக இங்கே போக, அங்கே போக இங்கே போக, பலிபீடம் கட்ட, எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கார். அப்படி இருக்க முடியுமா? நம்ம பிழைக்க முடியுமா அப்படி பேசிகிட்டு இருந்தா? நம்ம பிழைக்கிற வழியை பாருங்க. இவர் சொல்றது. ஒரு நாள், ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆண்டவர் சொன்னதையெல்லாம் உணர்ந்தார் உள்ளத்தில். ஒரு நாள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. லோத்தை கூப்பிட்டு, எப்பா, நீயும் நானும் சகோதரர்கள், உனக்கும் எனக்கும், ஓ மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நீ பிரிந்து போக வேண்டுமானால் பிரிந்து போ. நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். சமரசமா சந்தோஷமா போவோம். எவ்வளோ துக்கத்தோட சொல்லியிருப்பார் பாருங்க. அநேக வருஷங்கள் தன்னுடைய சொந்த மகனாக பாவித்து வளர்த்தி, அவருக்கு பிறந்த பிள்ளைகளை எல்லாம் எடுத்து கொஞ்சி குலாவி வளர்த்தி ரொம்ப கனவோட இருந்த ஆபிரகாம் ஒரு நாள் துக்கத்தோட கண்ணீரோட சொன்னார், பிரிந்து போக வேண்டுமானால் நீ பிரிந்து போகலாம். ஆபிரகாம் சமாதானத்தை உருவாக்குகிறவர். எவ்வளவு விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு பொறுத்து கொள்ள வேண்டியதா இருக்குது, எவ்வளவு அமைதியா இருக்க வேண்டியது இருக்கு, நாவடக்கத்தோடு இருக்க வேண்டியதா இருக்குது. எத்தனை நஷ்டங்களை அவர் பொறுத்துக்கிட வேண்டியதா இருந்துச்சு. சமாதானம் பண்றது சமையல் பண்ற மாதிரி தான், மேக்கிங் பீஸ். நிறைய விஷயங்களை எடுத்து ஒன்றா சேர்த்து நேரம் எடுத்து எல்லாத்தையும் அரைச்சி கலக்கி எல்லாம் செய்த பிறகுதான் ருசியாக மனம் கிடைக்கும், தரமாகும். அதுதாங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எடுத்துடனே மோதுனீங்கன்னா, ஏய் நீ பெரிய இவளோ, நீ பெரிய இவனோ, அடி பார்க்கலாம். அது சமாதானம் இல்லை. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானம், பீசபிள், சமாதானம் உள்ளது. தேவனோடு சமாதானமா இருக்கிறவங்க தான் மனுஷரோடையும் சமாதானமா இருக்க முடியும். தேவனோடு சமாதானம், மனுஷரோட சமாதானம். உனக்குள்ளேயே அம்புட்டு சண்டையும் நடந்துகிட்டு இருக்கும்போது உனக்குள்ள ஒரே போராட்டம். நம்ம இப்படி ஆக முடியவில்லையே, இப்படி இருக்க முடியவில்லையே, அவனை பாரு இவனை பாரு, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும்னு சொல்லி உனக்குள்ள ஒரு சுய இச்சையான போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, யுத்தம் நடக்கும்போது
மற்றவங்கள்ட்ட நீங்கள் எப்படி சமாதானம் இருப்பீங்க? காலையிலே வேலைக்கு ஆஃபீஸுக்கு போனால் அல்லது டீச்சராக போனால் அல்லது வேலைக்கு போனால் அங்கே போனோடனே எரிஞ்சு விடுறது. ஏன்னா இங்கே ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, சமாதானமே இல்லை. காலையில் போய் சும்மா குட் மார்னிங்னு சொன்னால் போதும், யாராவது அப்பவுமே அவங்களுக்கு கோவம் வந்துடும். என்னை பார்த்து எப்படி நீ சத்தமாக குட் மார்னிங்னு சொல்லலாம்? கோவம் வந்துடும், சண்டை வந்துடும். எதுக்கெடுத்தாலும் வாயில் வர்றதுதான், நீ என்ன வேணும்னே இப்படி சொல்கிற, நீ என்ன கிண்டல் பண்ணுற, நீ என்ன அப்படி பண்ணுற, சண்டை போடு. எத்தனை விசுவாசிகள் நாம் இப்படியெல்லாம் இருக்கோம்? ஏன் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை? உனக்குள்ளே இல்லை, எப்படி நீ உன்னை சுற்றி உள்ளவர்களிடத்துல சமாதானமாக இருக்க முடியும்? உனக்குள் இருப்பது, நீ விசுவாசின்னு பேர் சொல்கிற, நீ ஞானஸ்நானம் எல்லாம் அடுத்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு, நீ காணிக்க கொடுக்குறதெல்லாம் சரிதான், பரலோகத்துக்கு போகிற பாதையில் தான் இருக்க, ஆனால் நீ ஆவிக்குரியவன் அல்ல, நீ மாம்ச சிந்தை உள்ள விசுவாசி. உனக்குள்ள இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் உனக்குள்ள இல்லை. தெய்வீக சுபாவத்தோட நீ வளரணும்னு சிந்திக்கலை. உனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், ஆசீர்வாதம் வேணும், கைகால சுகம் வேணும், இதுக்கு தான் கர்த்தரை தேடுற. நீ ஆண்டவருக்கு உனக்கு சொல்லுகிற பரிசுத்தம், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற சமாதானம், நாவு, உன் இதயம் என்ன நிறைஞ்சிருக்கோ அது நாவுனால வரும். எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கலாம். வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையும் புயலும் சரிதான் போல இருக்குது இல்லை? புயல் வருதுன்னு சொன்னாங்க சென்னையில். அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன், நான் என்னன்னா ஒன்றும் பண்ணாத அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு போயிடுச்சு மிக்சாம் புயல். அப்புறம் தான் தெரியுது அம்புட்டு பாடும். இதே மாதிரி தாங்க வார்த்தையும் இப்படித்தான், பேசும்போது ஒன்றும் தெரியறதில்ல, ஆனால் பேசின பிறகு உறவுகள் எவ்வளவு பாழா போகுது. எத்தனை வருஷங்களாக பேசாமல் போகிறோம், எவ்வளவு வேதனைகளும் துயரங்களும் அதை ஏற்படுத்திட்டு போயிடுது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. என்னைக்காவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, ஆண்டவரே எனக்குள்ள எப்படி ஒரு சண்டை குணம் இருக்குதே, எனக்குள்ள சமாதானமே பண்ண முடியலையே, என் புருஷனை பார்த்த உடனே எரிச்சல் வருது, பார்க்காத வரைக்கும் எப்போ வருவார் வீட்டுக்கு, இன்னும் வரலையா, எப்போ, எங்கே இருக்கிறீங்க, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவர் வீட்டுக்குள்ளே கால் வச்ச உடனே எதுக்கு வந்தேன், இது வரைக்கும் எங்கே போயிருந்தேன், ஒரே சண்டை. ஐயோ, சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் குடியிருக்கிறது மழை காலத்தில் அடைமழையில் ஓயாத ஒழுகு மாதிரியா. வருவாங்களா அப்புறம் வீட்டுக்கு? இல்லை. அதனால் பாருங்க, ஏன் இப்படி சமாதானம் இல்லாமல் நான் இருக்கிறேன் யோசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட அதை குறித்து தனிப்பட்ட விதமாக பேசுங்க. எதுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க? ஐயோ, வட இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உனக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வாழுங்கள். இந்த நிலையில் நான் இருக்கிறேனே, ஒரு சண்டைக்காரியா இருக்கிறேனே, கோபம், எரிச்சல், கசப்பு, வைராகம் பக்கத்து வீட்டில். நீ சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற, ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியே இல்லை. ஒன்னால அவங்க கேட்குற கேள்வியெல்லாம், சர்ச்சுக்கு போயிட்டு வர்றா, இயேசுவை நாரை கும்பிட்றேங்கிறா, இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தான், வரான், என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறான், எப்படி பேசுகிறான் பார், இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்பான். யோசிங்க. அடுத்து மூணாவது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளது. ஃபர்ஸ்ட் முத விஷயம் பரிசுத்தம், ரெண்டாவது சமாதானம், மூணாவது சாந்தம் உள்ளது. ஜென்டில், சாந்தம் உள்ளதுன்னா என்ன? சாந்தம் உள்ளது, மனுஷரோட நம்ம சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். சாந்த குணம்னா என்ன? சாந்த குணம் என்றால் கொஞ்சம் நேரடியா சொல்லலை, ஆனா நீங்க கொஞ்சம் படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 22-23 வசனத்தில், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை, அதுக்கு தான் பேருங்க சாந்தம். அவர் பாடுபடுத்தப்படும் போது பயமுறுத்தவில்லை, அதுக்கு தான் பேரு சாந்தம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார்,
உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கெட்ட வார்த்தையில் உங்களை பேசும்போது, உங்கள் மேலே அபாண்டமான ஒரு காரியத்தை, மனசறியாத காரியத்தை சொல்லும்போது, நீங்களும் அபாண்டமாக உங்கள் மேலே ஒரு பழியை போட்டு செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு முடியும், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. திருப்பி தாக்க முடியும், திருப்பி அடிக்க முடியும், பதிலுக்கு பதில் செய்ய முடியும். பலன் இருக்கு, தில்லு இருக்கு, தெம்பு இருக்கு. ஆனால் செய்யாமல் இருப்பது தான் சாந்தம். ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்துகிறபடினால் நீங்கள் அவர்களைப் போல நீங்கள் பதிலுக்கு பதில் முடிந்தாலும் செய்ய மாட்டீர்கள். அதுக்கு பேர் சாந்தம். So is power under control of the Holy Spirit. உனக்குள்ள இருக்கிற சக்திகள் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமானால் அதற்கு பேர் தான் சாந்தம். அப்போ மனுஷரோட நம்ம எப்படி இருப்போம்? சாந்தமா. அவர்களுடைய உணர்வுகளை நம்ம சென்சிட்டிவா இருக்க முடியும். We will be sensitive towards others feeling. நம்ம அவங்களுடைய விஷயங்களை வெறும் ஃபேஸ் வேல்யூவா கேட்ட விதமா அப்படியே எடுத்துக்கூடாம சாந்தமா இருக்க முடியும். சிலர் பேசுவாங்க, அது அவங்களுடைய வழக்கமான பேச்சா இருக்கும். சிலர் இல்லையா பேசிடுவாங்க. ஆனா அதை நீங்க அந்த ஒரு வார்த்தை எப்படி, அவங்களுக்கு அது வழக்கமா பேசுற வார்த்தையா இருக்கும். அவங்களுக்கு அதுக்கு அர்த்தமே இல்லை. சும்மா நம்மளை உணர்வடைய செய்ய அல்லது கொஞ்சம் திருத்துறதுக்கு அவங்க சொல்ற வார்த்தையா இருக்கும். ஆனா நமக்கு அது எப்படி இருக்கும்? ஒருவேளை முறையா கேட்கறதுனால உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா சாந்த குணம் இருக்குமானால் நீங்க அதை எப்படி எடுத்துருவீங்க? சரி, பரவாயில்ல, உடனே காயப்படுறது போல இருந்தாலும், காயமே பட்டாலும் பரவாயில்ல, அவங்க ஒருவேளை அவ்வளவுக்கு அர்த்தப்படுத்தி இருக்க மாட்டாங்க. சரி, உங்களை முட்டா பழையலன்னு சொல்லிட்டாங்க, லூசுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவு அவங்க மனுஷனா அப்படின்னு கேட்டாங்க, அவ்வளோ ஒன்றும் அவங்க காயப்படுத்தி இருக்க மாட்டாங்க. அவங்க காயப்படுத்தணுங்கிற நோக்குது. உங்களுடைய பேச்சா இருக்கலாம், வழக்கமா இருக்கலாம், சரி விட்டுறலாம். சரி, அவங்கள நம்மளை திருத்துறதுக்கு ஏதோ ஒன்று நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வார்த்தை ஒருவேளை கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கலாம். சாந்த குணம். போய் திருப்பி கேட்டு அடிச்சு முகத்தில் குத்தி எப்படி கேட்கலாம், எப்படி சொல்லலாம்? விட பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஐயோ, நிறைய மாற்றணுங்க. நம்ம என்னைக்கு மாறுறது? எவ்வளோ காலம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, மாறாமலே இருக்கிறோமே, இன்னும் எவ்வளோ காலம் வேணும் இந்த பூமியில்? ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க புதிய நாளை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னொரு நாள் நான் நல்ல ஃபேஸ்புக்கில், நல்ல யூடியூப்ல நிறைய பார்க்கறதுக்கு, நெட்ஃப்ளிக்ஸு நிறைய வருது, என்னென்னமோ படங்கள்லாம் வருது, பார்க்கறதுக்காக நீங்க கொடுத்த இந்த புது நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியா? இயேசுவை போல மாறுறதுக்காக கர்த்தர் இன்னொரு நாளை உனக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார். நீ எதுக்கு நன்றி சொல்றேன்னு யோசித்து சொல்லு. ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு இன்னொரு நாளை எனக்கு கொடுத்திருக்கிறீர், உங்களுக்கு நன்றி. உன் இஷ்டம் போல இருக்கிறதுக்கு இல்லை, நீ உல்லாசமா தெரியறதுக்கு இல்லை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு அவர், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். உங்களை காயப்படுத்துற இடத்துல, உங்களை அடிக்கிற இடத்துல, உங்களை துன்புறுத்துற இடத்துல நீங்க மனுஷரோட சாந்த குணத்தை வெளிப்படுத்துறீங்க. எவ்வளோ நம்ம பின்தங்கி இருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம வளர்றது எவ்வளோ தூரம் நம்ம வளரணும் பார்த்தீங்களா? நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய பெரிய லட்சியம் எங்க இருக்கு பார்த்தீங்களா? இயேசுவை போல அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சாந்தம், இணக்கம் உள்ளது. இணக்கம் உள்ளது. ஆங்கிலத்தில் ரீசனபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு. ரீசனபிள் அதாவது மற்றவர்களுடைய கருத்துக்கும் நியாயமான உரிமை கொடுப்பது. இணக்கம் உள்ளதுன்னா எல்லாத்துக்கும் அப்படியே இந்த பிளாஸ்டிக் மை நெளிஞ்சுக்கிட்டு போறதில்லை. எல்லாத்துக்கும் ஒத்து போறது, எல்லாத்துக்கும் ஆமா சாமி, ஆமாங்க, சரிதாங்க, நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு அங்கிட்டு போறது.
இங்க சொல்ற பார்த்தா என்ன மரியாதை, என்ன ஆள், நல்ல மதிப்பு மரியாதையா பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மனசுக்குள்ள, போடா நீ சொல்ற எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியல. ஆனா முன்னாடி எப்படி இது இல்லைங்க. இந்த இணங்கி போறதுன்னா சமாதானத்தை விரயம் பண்ணி அதை தூக்கி விற்பனை பண்ணிட்டு பரிசுத்தத்தை எங்கேயாவது கடாசிட்டு எல்லாத்துக்கும் இணங்கி போறது இல்லை. உறுதியா நிக்கிறது தான். என்னுடைய கருத்துக்கு மாறுபட்டு வரும்போது நான் பரிசுத்தத்துக்கும் தெய்வ சமாதானத்துக்கும் பரிசுத்தாவியானுடைய எல்லா ஒழுங்குக்கும் கட்டுப்பட்டு நான் சில நேரங்களில் என் கருத்தை சொல்லலாம், என் கருத்தை நான் வெளிப்படுத்தலாம். ஆனா அதே நேரத்தில் பிடிவாதமா இருக்கிறது இல்லை. நான் பிடிச்சது தான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காது இல்லை. நான் பார்த்தேன் 3 காது இருந்துச்சு, நடுவுலையும் ஒரு காது இருந்தது. ஓடுறத நான் பார்த்தேன். அது எப்படி 3 காது இருக்கு, 2 காது தான் முயலுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்தேன், நான் நல்லா இருட்டில் லைட் அடிச்சு பார்த்தேன். பிடிவாதம். பிடிவாதத்துக்கு எங்கேயாவது மருந்து இருக்கா? மற்ற வாதங்களுக்கெல்லாம் மருந்து இருக்கு. சிலர் தங்களுடைய காரியங்களில் பிடிவாதமா இருப்பாங்க, மற்றவங்களுடைய கருத்தை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்றதே இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருக்கும், பிடிவாதமா இருப்பாங்க. சரி, ஒரு திடீர்னு ஒன்று பேசிட்டா, இது ஒன்று மனசு திடீர்னு வாயில வந்தா, வரக்கூடாத வார்த்தை வந்துருச்சு, பிடிவாதமா இருக்கு. இனிமேல் பேசவே மாட்டேன், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், அந்த வீட்டு வாசல்ல கால் மிதிக்க மாட்டேன். நிறைய நேரங்களில் நம்ம பிடிவாதமா இருக்கும். இணக்கம் உள்ளது, இணக்கம் உள்ளது. தேவனுடைய விஷயங்கள் தொந்தரவில்லாம எதுலெல்லாம் இணங்கி போக முடியுமோ, சத்தியத்துக்கு பாதிப்பு இல்லாம எங்கெல்லாம் இணங்கி போக முடியுமோ அங்கெல்லாம் இணங்கி போங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அதுக்காக எல்லாத்தையும் வித்து தள்ள சொல்லல. சத்தியத்தை அப்படி விற்க முடியாது. சத்தியத்தை வாங்க, அதை விற்காதே, விரயம் பண்ணக்கூடாது. நெவர் காம்ப்ரமைஸ். ஆனா அதே நேரத்தில் நீங்க உறுதியா இருக்கணும். உங்க கருத்தை சொல்றதுக்கு, சத்தியத்தை சொல்ல உறுதியா இருந்தாலும் மற்றவங்களோட அவங்களுடைய கருத்துக்கும் மதிப்பளித்து இணங்க வேண்டிய இடங்கள்ல இணங்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பார்வையில நீதியா இருக்கக்கூடிய விதத்துல இணங்கி போக வேண்டும். அது மட்டும் இல்லை, திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளணும். இல்லை நான் இப்படித்தான், நான் எல்லாம் மாறவே மாட்டேன், மாற முடியாது, நான் எனக்கு தெரியும், பிடிவாதமா இருக்கிறது இல்லைங்க. எனக்கு போறது, மாற்றிக்கொள்வது, திருத்திக் கொள்வது. நம்ம ஒருவேளை நினைச்சது தப்பா இருந்துச்சுன்னா, நான் பேசுனது தப்பா இருந்துச்சுன்னா, இப்போ வேதத்திலே நிறைய கருத்துக்கள் நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இன்னும் ஒருத்தருக்கு நல்லா இதை விடையும் கூடுதலாக கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க ஒரு கருத்தை அதுல இருந்து எடுத்து சொன்னாங்க அப்படின்னா, அது சத்தியத்திற்கு ஏற்றதும் முரண்பாடு இல்லாமல் இருக்குது, தேவனுடைய முழு ஆலோசனைக்கும் ஏற்றது தான் என்று தெரியும் போது தேவையில்லாமல் பிடிவாதமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இணங்கி போகலாம். தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் இணக்கம் உள்ளது, ரீசனபிள், திருத்திக் கொள்ளக்கூடியது. அடுத்து என்ன எழுதி இருக்குது பாருங்க. தேவனுடைய பரத்திலிருந்து வருகிற ஞானம் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது. இரக்கம் நிறைந்தது, full of mercy. இரக்கம் நிறைந்தது. இரக்கம் தேவன் தான் நமக்கு கிருபை காண்பிக்கிறார். மனுஷன் கிருபைங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கவே முடியாது, மனுஷன்கிட்ட கிடையாது. ஆனா மனுஷன் இரக்கம் காமிக்கலாம். கிருபை வேற, அது தேவனிடத்திலிருந்து வருவது மட்டுமே. இரக்கம் சக மனிதனுக்கு நாம காண்பிக்கக்கூடிய அனுதாபம் மட்டுமல்ல, அனுதாப செயல்கள். இப்போ ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் முடியும், அப்படிதானே? நம்ம எல்லாரும், நீங்க எல்லாம் தினசரி பார்ப்பீங்க, நிறைய பேரை பார்ப்பீங்க, பலரையும் பார்ப்பீங்க, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா போயிட்டே இருப்பீங்க. இது எல்லாருக்கும் முடியும், இது எல்லாரும் செய்யறது. அனுதாபப்பட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அம்போன்னு விட்டுட்டு நம்ம பாட்டு போயிடும்.
இப்போலாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு போட்டோ எடுத்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போட்டோ எடுத்து நடந்துருவாங்க. எல்லாம் பரிதாபப்படுறாங்கல்ல. எல்லாருக்கும் முடிஞ்ச ஒரு காரியம் பரிதாபப்படுறது. ஆனா வேதம் அப்படி சொல்லலை. அதல்ல இரக்கம்ங்கிறது. ஒருத்தன் எருசலேம்ல இருந்து எரியோவுக்கு போற வழியில கள்ளர்கள் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், இந்த நேரம் போகாதடா, அங்க நிறைய பேர் இருக்கான், அடிச்சு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு போடுவான், ஒத்தையில போகாத, இந்த நேரத்தில் போகாத, எதுக்கு இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போ அப்படின்னு சொன்னா இவர் பொழுதடைய யார் பேச்சையும் கேட்க மாட்டார். அவர் பாட்டு போயிட்டார். என்ன பண்ணாரோ தெரியல. போற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் ஆடிச்சு பிடுங்கி அம்புட்டையும் புற்று உயிரா விட்டுட்டு போயிட்டான். அனத்தை தான் முடியுது. ஒருத்தர் போறாரு, அவரு லேவியன், ஆசாரியன். அவசரத்தில் போவாரு. ஆசாரியன் டைமுக்கு போய் ஊழியம் செய்யணும் இல்லை, பிரசங்கத்துக்கு டைமுக்கு நிற்கணும். அவர் போன பிறகு தான் மணி அடிப்பாக. ஆசாரியன் போறார். அடுத்து லேவியன், அந்த கோயில் குட்டி, அவர் கரெக்டாக மணி அடிக்கணும் இல்லை, அவர் தான் லேவியன், அவர் ஓடுறார். அவங்களுக்கெல்லாம் நேரம் ஆகி போச்சு. அனத்தில் சத்தம் கேட்குது. ஐயோ பாவம், யார் பெத்த மகனோ தெரியலையே, இப்படி அடிச்சு போட்டாங்களே, சரி கடை நான் என்ன செய்ய முடியும் என்னக்கு அப்படின்னா. இன்னொருத்தன் வந்தான், அவன் சமாரியன். சமாரியர்கள் அப்படின்னா கலப்பு திருமணம் செஞ்சவங்க. கலப்பு திருமணம், யூதர்கள் மற்ற ஜாதிகளோட கலந்து திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க சமாரியர்கள். அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்க, சமூகத்தில் சேர்க்க மாட்டாங்க, அவங்கள ரொம்ப இழிவுபடுத்துவாங்க, நாய்கள்னு சொல்லுவாங்க. இந்த அடிபட்டு கிடக்கிறானே இவன், இந்த உதவி செய்யவன் தானே, இந்த சமாரியனை எத்தனையோ நாள் தீண்டத்தகாதவன்னு சொல்லி அந்த ஜாதி பயல இந்த ஜாதி பயலன்னு ஜாதியை பற்றி பேசுகிறவன் பார்த்தா அந்த ஆள் தான் இங்கே படுத்து கிடக்கான், அனத்திட்டு கிடக்கான், உனக்கு இப்படி தாண்டா வேணும் அப்படின்னு அவன் நினச்சிருந்தானா என்ன ஆயிருக்கும் பாருங்க. அவன் என்ன செஞ்சான், அவன் ஐயோ பாவம்னு சொன்னது மட்டும் இல்லை, தன்னுடைய கழுதையை விட்டு இறங்கி குறிஞ்சி அவனுக்கு நடந்த நிகழ்ச்சியை பார்த்து அவன் கையில் குடிக்க வச்சிருந்த திராட்சரசத்தையே ஊற்றி கழுவி, அவன் கையில் இருந்த வேற ஒன்றுமே மருந்து ஒன்றும் இல்லை, கொண்டு போனது எண்ணெய் விற்பனைக்கு. கொஞ்சம் எண்ணெயை கொண்டு போய் கொடுத்து ஏதோ வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி போறவன் அந்த எண்ணெயை போட்டு கட்டி, கைகாலெல்லாம் ஒடிச்சு கிடக்கு, அதெல்லாம் போட்டு கட்டி தூக்கி இந்த கழுதை மேலே வச்சு கழுதையும் பத்தணும், இந்த பய விழாமல் பிடிக்கணும். இவன் அங்கிட்டு இங்கிட்டு அனத்தி இங்கிட்டு விழ அங்கிட்டு விழ, இவனை பெரும்பாடுபட்டு பிடிக்க, கழுதை எங்கிட்டோ போய் ஓட, அதப்போ ஒரு வழியாக என்ன பாடுபட்டு கொண்டு போய் சேர்க்குறான் பாருங்க. சேர்த்த பிறகும் இனி அவ்வளவுதான், எப்படியோ ஏன் உனக்கு இவ்வளவுதான் விதி, நம்ம முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போல உட்காந்து பார்த்து அவங்கள்ட்ட பேசி கொஞ்சம் காசை கொடுத்து, இவனை பாருங்கங்க பாவமாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, நான் காசு கொடுக்குறேன், கூடுதலாக செலவானா நான் திரும்பி வர்றேன், கொடுத்துட்டு போகிறேன், யாரும் இல்லைன்னு அம்போன்னு விட்டுறாதீங்க, பார்க்காம விட்டுறாதீங்க, நல்ல ஆக்சிஜன் மூக்கில் அடைங்க, செலவானா பரவாயில்ல, தேவைப்பட்ட வெண்டிலேட்டர்லையும் போட்டுருங்க, எப்படியோ காப்பாற்றுவோம், நல்லபடியாக பார்த்து செய்யுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? இரக்கம். பரிதாபப்பட்டால் மட்டும் போதாது. இது இவங்க யாரு சொந்தமா? சொந்தக்காரனுக்கு செஞ்சதல்ல, இது நண்பனுக்கு செஞ்சதல்ல. ஐயோ, இது யாருன்னே தெரியாது, எவனோ ஒருத்தன். உனக்கு பிறன் யார்? எவனோ ஒருத்தன், உன் கூட பிறந்தவன் இல்லை, தெரிஞ்சவன் இல்லை, சொந்தம் இல்லை, உன் ஜாதி இல்லை, சில நேரம் உனக்கு எதிராக பேசினவன், உன்னை ரொம்ப துன்பப்படுத்தினவன், சில நேரம் உனக்கு யாருன்னே தெரியாது. இயேசு நமக்கு எவ்வளவா இரக்கம் காமிக்கிறார் பாருங்க. அவருடைய இரக்கம், அவருடைய மனது உருக்கம் இல்லை, அவருடைய மனசு நமக்காக இழகி ஓடுதே. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எவ்வளவு இரக்கம் நிறைந்தது, இரக்கம் இரக்கம் நிறைந்தது.
ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்ம செஞ்ச எல்லாமே ஆண்டவர் நினைவில் வச்சிருப்பாரு. யாரு கவனிக்காட்டாலும் விளம்பரத்துக்காக செய்யறதல்ல, பேர் புகழுக்காக செய்யறதில்ல. ஒரு கலசம் தண்ணி நீ குடிக்க கொடுத்தனா மத்தேயு 10:44 அதுக்குரிய பலனை நீ பெறுவ அப்படின்னு சொல்றார். அதெல்லாம் அவர் கணக்கில் வச்சிருக்கார். ஆமா, உங்களுடைய அனுதின வாழ்க்கையில யாரும் பார்க்காத இடங்கள்ல நீங்க புரிஞ்சு செய்கிற சில செயல்கள், நீங்க காமிக்கிற இரக்கம், நீங்க வாங்கி கொடுக்கிற ஒரு டீ, நீங்க வாங்கி கொடுக்கிற ஒரு பழம், ஒரு பன்னு, ஒரு நேர சாப்பாடு, ஒரு சின்ன உதவி, யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் மறந்து போக மாட்டார். மறந்து போக மாட்டார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இரக்கம் காண்பிக்கிறவங்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். விமர்சனத்துக்கு நிறைய வழி இருக்கலாம். இந்த சமாரியன் நிறைய பேசியிருக்கலாம். ஏண்டா அறிவு கட்டவனே, இந்த நேரம் வரலாமா? நீ வந்ததே தப்பு, அதுலயும் இதெல்லாம் கொண்டு வரலாமா? இவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இவ்வளவு நகையை கொண்டு வரலாமா இந்த வழியில? அதான் நிறைய கள்ளர்கள் இருப்பாங்கன்னு தெரியும் இல்ல, கொள்ளக்காரங்க இருக்கிற இடம். அப்புறம் ஒத்தையில வரலாமா? நீ திமிரு பிடிச்சவன், அதனால்தான் நீ ஒத்தையில வந்திருக்கிற, உனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்லாம் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்குங்க. நம்மளும் அப்படி சில நேரங்களில் சொல்லிட்டு உதவி செய்யாமலே ஓடிடுவோம்ல, அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் இரக்கம்னு ஒன்று இருக்கு, அது தகுதியானவங்களுக்கு நம்ம கட்டாயம் செய்யணும். அதனால இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இவர் தான் சொல்றார், யாக்கோப் 2:13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். பட்சபாதம் இல்லாதது. ஏற்கனவே சொன்னார்ல பட்சபாதத்தை பற்றி. உங்க சபையில ஒருத்தர் நல்ல மினுக்கு வஸ்திரம் தரிச்சிட்டு நல்ல டிப் டாப்பா ஒருத்தர் வர்றார். நிறைய மோதிரம் போட்டிருக்காரு, நிறைய செயின் எல்லாம் நல்லா போட்டிருக்காரு, வசதியான ஒரு பெரிய கார்ல இறங்குறார். ஆடி கார்ல வர்றாரு அல்லது பென்ஸ்ல வர்றாரு. சார் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை சாமானியமா ஏதோ ஒரு சாதாரண வேட்டி ஒரு கசங்கின சட்டையோட வர்ற ஒரு மனுஷனுக்கு நம்ம கொடுப்போமா? நீங்க பேதகம் பண்ணலையா? பார்ஷியாலிட்டி. ஸோ பட்சபாதம், இம்பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் இல்லாதது. பேதகம் பண்ணாதீர்கள், வித்தியாசப்படுத்தாதீங்க, தீண்டாமையை கடைபிடிக்காதீங்க, ஏற்றத்தாழ்வு காமிக்காதீங்க. ஆண்டவருடைய அன்பு உயர்தரமானது, அது எல்லாரையும் சமமாய் பாவிக்கக்கூடியது. ஆக எல்லாரையும் நீங்க சமமா நடத்துங்க. மனுஷன் அவர்களுக்குரிய ஒரு மரியாதை இருக்கு, ஏன்னா அவனுக்குள்ள ஒரு தெய்வ சாயல் இருக்கு. அவன் பிச்சை எடுக்கிற ஆளா இருக்கலாம், செருப்பு தைக்கிற ஆளா இருக்கலாம், ரோட்டோரங்களில் பாட்டில்களையும் பேப்பர்களையும் பொறுக்கிற ஆளாக கூட இருக்கலாம், யாரும் இருக்கலாம், கந்தல் துணியோட இருக்கலாம், ஒரு நாள் குளிக்காம இருக்கலாம். அவனுக்குள்ளேயும் ஒரு தெய்வ சாயல் இருக்கு. தேவனால் உருவாக்கப்பட்டவன், அவனுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அழியாத ஆத்மா. அற்பமா எண்ண முடியாது. பட்சபாதம் இல்லாதது. பேதகம் செய்யாதீர்கள். தேவனுடைய அன்பு நமக்கு இப்படி பேதகம் செய்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர் சிவப்போ மஞ்சளோ கருப்போ வெள்ளையோ எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கலையா? படிச்சவனோ படியாதவனோ, ஏழையோ பணக்காரனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, ஆண்டியோ அரசனோ, ஆண்டவருடைய கிருபை எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கு. எல்லாருக்கும் ஒன்று போல. என்ன எவ்வளவு நேசிக்கிறாத அதே அளவு உங்களை நேசிக்கிறார். நம்ம எல்லாரையும் ஒரே போல ஆண்டவர் நேசிக்கிறார், ஒரே போல, கூட குறைய இல்லவே இல்லை. பிதாவாகிய தேவன் இயேசுவை நேசித்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார். அதனால நம்ம மேல வச்ச அன்புனால தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல்
கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார். இயேசுவினுடைய அன்பு பாரபட்சம் இல்லாத அன்பு, பட்சபாதம் இல்லை. ஆகவே பட்சபாதம் பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது, இங்க பட்சபாதம் இல்லாத. அடுத்து 8வது, மாயமற்றது. மாயமற்றது, வித்தவுட் ஹிப்பாக்ரசி. மாயமற்றது அப்படின்னா என்ன? மாயம் இல்லாதது, உள்ளொன்னு புறம்பொன்னு வச்சிருக்கிறது இல்லை. ஆனஸ்டி, நேர்மையா நடப்பது. நேர்மை. ஹலோ, நம்ம நேர்மையா இருக்கிறோமா? நமக்குள்ள சூழ்ச்சி தான் நிறைய இருக்கும். நம்ம யார்கிட்ட பேசினாலும் சூழ்ச்சி. இங்கடா இவங்க ஏதாவது நம்மகிட்ட இருந்து திடீர்னு உருவிட்டாங்கன்னா, நமக்குள்ள சொத்தை அபகரிச்சிட்டாங்கன்னா, எங்கேயாவது நமக்கு ஒருவேளை காலு கீழே குழி பறிச்சிட்டாங்கன்னா, நம்பக்கூடாது, 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 நம்பக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையா பேசணும், கவனமா இருக்கணும். குழி பறிச்சுவாங்க, ஏதாவது வச்சு. ஆனால் நம்ம எப்பவுமே கவனமா இருக்கிறது அப்படின்னா என்ன? சூழ்ச்சியா நடந்துக்கணுமா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, ஏங்க மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. இயேசுவே மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள எல்லாம் அறிஞ்சு வச்சிருந்ததுனால அவர்களை நம்பி தம்மை ஒப்பு கொடுக்கவில்லைன்னு போட்டிருக்குது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆனா சூழ்ச்சியா இருக்காதீங்க. அடுத்தவனுக்கு ஏதாவது சூழ்ச்சியா பேசாதீங்க. ஐயோ, நம்ம பிறவி குணம் என்னைக்கு மாறும்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடக்கிற முதல் மாற்றங்கள்ல முக்கியமான ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வந்தா உடனே அந்நிய பாஷை பேசி, உடனே இங்க இருந்து வெடிச்சு அங்க போய் விழுந்து, அங்க இருக்கிறவங்க துள்ளி இங்க போய் விழுந்து, அப்படியே ஒரு பெரிய கலகலப்பு, சலசலப்பு எல்லாம். இது இல்லைங்க. அங்க என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அவங்க மாயமற்ற ஒரு சிநேகத்தோட ஒன்னா சாப்பிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. மாயமில்லாத இருதயத்தோட நடந்து கொண்டார்கள். என்ன ஒரு சின்ன பிள்ளையா மாறிட்டாங்கன்னு பாத்தீங்களா? பேச்சில் உள்ள என்ன இருக்குதோ அதான் வெளியே. வார்த்தையும் உள்ளமும் வெட்டி பார்த்தா அங்க ஒண்ணு வேற இல்லை, ரெண்டுக்கும் முரண்பாடு இல்லை, ஒன்னா இருந்துச்சு. இங்க நம்ம கிட்ட பேசுறது ஒரு மாதிரி, அங்கிட்டு போய் நடக்கிறது வேற மாதிரி. அவங்க நம்ம கூட சூழ்ச்சியா இருக்கிறதுனால இருப்பாங்க, அநேகமா இருப்பாங்க. அதனால நம்ம சூழ்ச்சியா நடந்து நம்ம கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சியா இருந்துக்கிறது. இங்க பேசுறது ஒண்ணு, அங்க போய் செய்யறது வேற ஒண்ணு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள நம்பகத்தன்மையை உருவாக்குகிறவர். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம். அப்படின்னா என்ன? விசுவாசம்னா ஃபெய்த்ஃபுல்னஸ், ஹானஸ்டி, ஒரு நாணயத்தன்மை. பேச்சில் நாணயம், செயல்ல நாணயம், நான் நம்பகத்தன்மை, அதை உருவாக்குகிறவர். எவ்வளவு குணம் மாறணும் பார்த்தீங்களா? நம்ம பிறவி குணம், நம்ம அப்பம் புத்தி, நம்ம ஆத்தா புத்தி, நம்ம ஜாதி புத்தி, நம்ம ஊர் புத்தி, நம்ம கொலை புத்தி, எவ்வளவு மாற வேண்டியது இருக்குது. நான் இயேசுவை போல மாறுறது லேசான விஷயமா? இதுக்கு தாங்க எல்லாரும் சாமியை கும்பிட்டுட்டு பேசாமல் போயிடுறாங்க. இயேசுநாதர்கிட்ட வந்தால் மாற்றணும்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் நீ மாறிட்டேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. மாறணும் மாறணும் மாறணுங்கிறாரே. நம்மளால் எப்படி மாற்றுறது? வேண்டாம் விடு. அங்கே போனால் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் பூ வாங்கிட்டு போனோமா, ஒரு சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி வாங்கிட்டு போனோமா, மிஞ்சி போனால் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு கும்பிடலாம். எவ்வளோ ஈஸி, எவ்வளோ ஈஸி, எவ்வளோ ஈஸி. தொந்தரவே இருக்காது. இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது தானே? இதெல்லாம் சொல்லி நம்மளை துக்கப்படுத்துறாரு, தொந்தரவு பண்றாரு. அதனால மக்கள் ஈஸியா சாமியை கும்பிடுறதான் ஈஸின்னு போயிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா ஏன் சாமியை கும்பிடுறாங்கன்னு? இயேசுவிடம் வர அவங்க விரும்பலை. ஏன்னா அவர்கள் செய்வது கண்டிக்கப்படும். வெளிச்சத்தில் வரும்போது அவர்களுடைய செயல்கள் கண்டிக்கப்படுகிறபடினால் அவர்கள் வெளிச்சத்துக்கு வர்றதை விட இருட்டுக்குள்ளேயே போறதை அவங்க விரும்புறாங்க. கரப்பாம்பூச்சி இருட்டுக்குள்ள தானே ஓடுது, வெளிச்சத்தை பார்த்தா பயமா இருக்கு. அதுக்கு இருட்டுக்குள்ள ஒரு வருஷம் வேணாலும் அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து, வெளிச்சத்தை பார்த்தா அதுக்கு சகிக்காது. இதான் மனுஷன், இருட்டையே திரும்ப திரும்ப இருட்டுக்குள்ளே போறது. நம்ம மாறுறது, கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். மாற்றம்தான் கிறிஸ்தவம்.
இயேசுவை போல மாறுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே என் புத்தியெல்லாம் இப்படியே தான் இருக்கு, பழைய புத்தி தான், மாறணுமே மாறணுமே. எழுதியிருக்கு. அடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்க, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீ எதை விதைக்கிறியோ அதைத்தானே இருப்ப. சமாதானத்தை சமாதானத்திலேயே விதை. நீ அறுவடை என்ன வரும்? சமாதானம் கிடைக்கும். என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே என்னை பார்த்தா முறைக்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்தால் ஒருத்தர் கூட என்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி தானே? யாருமே என்னை பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறாங்க, இவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிறாங்க, நான் எப்போவுமே தனியாக போய் நிற்கிறேன், என்கிட்ட யாருமே வந்து பேசுறது இல்லை. இப்படி சில நேரங்களில் நீங்களா நினச்சிக்கிறீங்க. ஏங்க, நீங்கள் சமாதானத்தை விதைங்க, நீ போய் பேசி. ஒன்றை மாதிரி யாரோ தனியாக நிற்கிறாங்கல்ல, ஏங்க நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஊர்னு கேட்டு பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் பிறக்கும், உனக்குள்ளேயும் மாற்றம் பிறக்கும், உனக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். நீ இப்படி நினச்சிட்டு நீயா ஒதுங்கி ஒதுங்கி போற. நீங்க விதைங்க, சமாதானத்தை விதைங்க, சமாதானத்தை அறுவடை செய்வீங்க, நீதியின் விளைச்சலை பெறுவீங்க, நல்ல விளைச்சல் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானா? கலாத்தியர், இதோட நிப்பாட்டிடுவோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-10, 6:7-10. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவா இருப்பான். மாம்சத்தினால இருக்கிறது பொறாமையை விதைக்கிறது, எரிச்சலை விதைக்கிறது, கோபத்தை விதைக்கிறது, கசப்பு விதைக்கிறது, சூழ்ச்சியை விதைக்கிறது. நீ என்ன அறுப்ப? நீயும் மாட்டிக்கிடுவ எங்கேயாவது. ஒன்றை விட கில்லாடி இருக்க மாட்டானா? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இல்லையா? ஒன்றை பிடிச்சி விழுங்குற மாதிரி இன்னொருத்தன் வருவான். அதனால நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்ப. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். நிறைய விதைங்க, சமாதானத்தை விதைங்க, சமாதானத்தை அறுப்பீங்க. இங்க எழுதியிருக்குது, அவர் யாக்கோப்பு எழுதுறாரு, கலகம் எங்கே உண்டோ, வைராக்கியம் எங்கே உண்டோ, விரோதம் எங்கே உண்டோ, அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. விரோதம், வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், இதெல்லாம் நீங்க சேர்த்து 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 அப்படியே கட்டி வச்சிருக்கிறீங்க. ஹார்பரிங் இன் யுவர் ஹார்ட், உங்க உள்ளத்துக்குள்ள அப்படியே தேக்கி வச்சிருக்க வரைக்கும் அங்க என்ன இருக்கும்? நீங்க வீட்டுக்குள்ள அவங்க மேல எல்லா துர்ச்செயல்களும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். எப்பவும் அவங்கள குறை சொல்லுவீங்க, எப்பவும் அவங்களுடைய குற்றங்களை சொல்லுவீங்க. உங்க வீட்டுக்குள்ள எவருக்குமே நல்ல இடம் இல்லை, நல்லவங்க கிடையாது. இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம எல்லா துர்ச்சைகளும் இருக்கு, சூழ்ச்சி இருப்பீங்க. அப்புறம் போலீஸுக்கு போவீங்க, பஞ்சாயத்தை கூப்பிடுவீங்க, எதுக்கும் கட்டுப்பட மாட்டீங்க, யார் சொன்னாலும் இணங்கி போக மாட்டீங்க. ஆனா சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பாருங்க, சமாதானம், நீதி, ஆவியின் கனி சமாதானம். இயேசுவோட நீங்க சேர்ந்து நடந்தீங்கன்னா அவருடைய சாரம் உங்களுக்குள்ள வடியும், நீங்க கனி கொடுப்பீங்க. அவர் தான் மெய்யான திராட்சை செடி. நாம கொடிகள். செடியோட கொடி ஒட்டி இருந்தா தான் கனி கொடுக்க முடியும். கனியை நீ ஃபேக்டரியில் வாங்க முடியாது, கடையில் வாங்க முடியாது, அப்படி தொங்க விட முடியாது. அது உயிருள்ள உறவிலிருந்து உருவாகின்ற அற்புதமான ஒரு விளைவு. ஆகவே அதை வேற எங்கேயும் வெளியே வாங்க முடியாது. இயேசுவோட நீ கொண்டிருக்கின்ற உயிருள்ள ஒரு உறவு, அதிலிருந்து உருவாகிறது தான் அற்புதமான இந்த குணாதிசயம்.